முதல் பந்து RCPL போட்டி நம்பர் 4 ராஜஸ்தான் ராயல்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். முதல் பந்து ருத்ராஜ் கெய்க்வாட் பவுண்டரி அடிச்சு விட்டுருக்காரு. டாஸை வேறு இன்றைக்கி தோத்துட்டோம், என்னாக போகுதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் இங்கே ஸ்டீவ் ஸ்மித்தன் போன மேட்ச் நாட்டு நாயகன், அவரோட முதல் சிக்ஸர். நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கேயோட ஓப்பனர்ஸ். முதல் ஓவர் ஜாஸ் ஏசல் விட்ட பொழந்து கட்டுறாரு. இங்கே ஆஸ்திரேலியா பேட்டில் ஜெயிக்க போகிறது நம்ம ஸ்டீவ் ஸ்மித்தன். ஏசல் விட்டு ஸ்டீவ் ஸ்மித்து இன்னொரு ஷாட்டு, இன்னொரு பவுண்டரி. எஸ்ஏ கேமிங் ஆன் த கோ 4. இங்கே ஹேசல் விட்டு பின்னாடி தூக்கி அடிக்கிறாரு. இங்கே லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர்லேயும் பவுண்டரி ஆட முடிகிறார் ஸ்டீவ் ஸ்மித்து. இங்கே ரீச் டாப்லே இங்கிலாந்து பிளேயர். இங்கே ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன் காலி. ஒரு லூஸ் ஷாட் ஃப்ரம் ருத்ராஜ் கெய்க்வாட். தேவையில்லாத நேரத்தில் ஒரு லூஸ் ஷாட் ஆடி அவுட் ஆகிட்டு போகிறார். எதுக்காக இந்த ஷாட் ஆடினார்? அவருக்கு மட்டுமே வெட்ட வெளிச்சம். இங்கே நேஹல் வதேரா இன்னைக்கு டெபியூ மேன். இங்கே ஒரு ஷாட்டு பவுண்டரி கிடச்சிருக்கு. இந்த மேட்சில் டி நட்ராஜனுக்கு வேறு இன்ஜூரி. டெத் பவுலிங்கில் சிஎஸ்கே என்ன பண்ண போகிறான்னு தெரியல. பிரசித் கிருஷ்ணா தான் அது விளையாட வச்சிருக்க. லக்கியஸ்ட் பவுண்டரி ஃபார் ஸ்டீவ் ஸ்மித். எப்படியோ பவுண்டரி போயிடுச்சு. லக்கி. நேஹல் வதேரா அடிச்சு விட்டுருக்காரு. கேப்பில் பிச்சுட்டு போகுது அவரோட முதல் பவுண்டரி இந்த சிஎஸ்கே கலர்ஸில். பவுண்டரியை தொடர்ந்து அடுத்த பந்து அதே மாதிரி ஷாட். ஆனால் இந்த முறை நேராக கையில் ஷோலே முடிஞ்சு. 2வது விக்கெட் டவுன் சிஎஸ்கே. டீப்லி ஆன் த பேக் ஃபுட். லைட்டாக பேக் ஃபுட்டுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க சிஎஸ்கே. இங்கே சிவம் டூபே என்கின்ற சிக்ஸர். டூபே வந்த உடனே கால்லையே போட்டாங்க. ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு அவருக்கு. ஸ்டார்ட் வித் த பவுண்டரி. இங்கே இறங்கி வந்து கேப்பில் கரெக்டாக அடிச்சிருக்காரா? எஸ், சிவம் சிக்ஸர். டூபே கேப்பில் பிக் பண்ணி பவுண்டரி அடிச்சிருக்காரு. இங்கே ஷார்ட்டாக போடுறாரு, அடிச்சிருக்காரு. கைலியா இல்லை கேட்சை விட்டிங்களா? மேட்சை விட்டிங்களா? கேட்சை விட்டது சிவம் டூபே ஓடுதுங்க. சிவம் டூபே கேட்சை லவ்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி விட்டாங்க அந்த ஃபீல்டர்? ஆடம் ஜாம்பா கேட்சை விட்டுருக்காரு. என்னடா பண்ணியிருக்கீங்க? இங்கே வந்திருக்காரு ரவிச்சந்திரன் அஸ்வின். எப்போ என்ன பந்து? இங்கே அவுட்டு. ரவிச்சந்திரன் அஸ்வின் சரியான பந்து. விக்கெட்டு காலி. விக்கெட்டு காலி. சிவம் டூபே ஸ்பின்னர் ஹிட்டர், பட் அஸ்வின் விக்கெட்டை தூக்கி விட்டார். இங்கே ஆடம் ஜாம்பா செலிப்ரேட் பண்ணுறாரு. ஸ்டீவ் ஸ்மித் காலி. ஸ்டீவ் ஸ்மித் அவுட் ஆனது, சாரி ரீப்ளேல பார்த்துக்கோங்க, வீடியோ லைட்டாக எரர் ஆயிடுச்சு. இங்கே நேராக குச்சி காலி. எங்கேயோ போகிற பால் தவறான ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்டீவ் ஸ்மித்து. ரவிச்சந்திரன் அஸ்வின் செமையாக பவுலிங் போட்டுட்ருக்காரு. ஆனால் அவரே அடிச்சிருக்காருங்க நம்மளோட சுட்டி குழந்தை ஷாம் கரன் பாபு சிக்ஸர். ஆடம் ஜாம்பா டு ஷாம் கரன். இன்னொரு ஷாட்டு, இன்னொரு பவுண்டரி ஃப்ரம் ஷாம் கரன். செமையாக ஆடிட்டு இருக்காருங்க நம்ம ஷாம் கரனை தூக்கி அடிச்சிருக்காரு. கமெண்டேட்டர்ஸ் கெர்ஸா அவுட்டு. சோலி முடிச்சு. சிஎஸ்கே 5th விக்கெட் டவுன். 100 வரல. சிஎஸ்கே டீப் ட்ரபிள். சிஎஸ்கே 3 வின்னு தொடர்ந்து வராங்க. 4வது மேட்ச் வின் பண்ண முடியுமா? இந்த கேள்விக்கு ரவீந்திர ஜடேஜான் முடியும் அப்படிங்கிறாரு. இந்த பவுண்டரியோட சிஎஸ்கே 100 அப். இங்கே இன்னொரு பால், இன்னொரு ஷாட்டு, இன்னொரு தடவை கேப்பை பிக் பண்ணியிருக்காரு ரவீந்திர ஜடேஜான். இன்னொரு ஷாட். ராக் ஸ்டார் ஜடேஜா ஆன் ஃபயர். இங்கே தளபதி ஜடேஜாக்கு ஒரு ஷாட்டு, இன்னொரு ஷாட்டு, பவுண்டரி கிடைக்குது. 3வது பவுண்டரி ஒரே ஓவரில். ஜடேஜா ஆன் ஃபயர். இங்கே ஒரு ஷாட்டு ஈஸியாக அடிச்சு விட்டுருக்காரு. வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு பவுண்டரி. சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க 2 பேரும். இறங்கி வந்து அடிச்சாரு வாஷிங்டன் சுந்தர். பொறுத்தது போதும் பொங்கி ஆடான்னு 6. இங்கே இன்னொரு ஷாட்டு, இன்னொரு 6. பேக் டு பேக் 6 ஃபார் வாஷிங்டன் சுந்தர். ஆன் ஆஃப் ஃபயருங்க தமிழ்நாட்டை சேர்ந்த வாஷிங்டன். இன்னொரு ஷாட்டு. இந்த முறை கனெக்ஷன் கம்மி தான், இருந்தாலும் பவுண்டரி போயிடும். சூப்பரான ஷாட்டு. ஆடம் ஜாம்பா டு ஜடேஜா இறங்கி வந்து அடிச்சிருக்காரு. சிக்ஸரா? எஸ், ரவீந்திர ஜடேஜா. ராக் ஸ்டார் ஜடேஜா 6. 50 ரன் பார்ட்னர்ஷிப். வாஷிங்டன் சுந்தர் மற்றும் ரவீந்திர ஜடேஜாவுக்கு சரியான ஒரு பார்ட்னர்ஷிப், மேட்ச் டேர்னிங் பார்ட்னர்ஷிப் அமைய வாய்ப்புகள் இருக்கு. இங்கே தூக்கி அடிச்சிருக்காரு முக்கு மேல ராஜா, பட் யுவன் சங்கர் ராஜா பவுண்டரி. ஆள் யாரும் இல்லை. இங்கே ஷாட்டு. இந்த 6ரோட நம்மளோட வாஷிங்டன் சுந்தரோட 50 கிடச்சிருக்கு. இந்த சீசனில் உள்ள 2வது 50. 4வது மேட்ச்சில் செமையாக ஆடிட்டு இருக்காரு. சிஎஸ்கேக்காக பவுலிங்கில் பெருசாக பண்ண முடியினாலும் பேட்டிங்கில் 2வது 50. சூப்பரான நாக். ரொம்ப குரூஷியல் நேரத்தில் அடிச்சிருக்காரு வாஷிங்டன் சுந்தர். தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தான். இங்கே தூக்கி அடிச்சிருக்காரு. 50 அடிச்சு உடனே காலியாக வராரா? அவுட்டுங்க. ஃபஸ்ட் 50 அடிச்சோன்னு இப்படி தான் அவுட் ஆனார். செகண்ட் 50 அடிச்சோன்னா 50 அடிச்சோன்னு அவுட் ஆயிடுறாரு. பிக் நாக் ஆடுங்க வாசி. இங்கே வந்துட்டாரு தல டோனி.
ரொம்ப முக்கியமான நேரத்தில் லாஸ்ட் ரெகனைசிங் பேட்டிங் இப்போ ஜடேஜா மற்றும் எம்எஸ் தோனி முதல்ல ஃபேஸ் பண்ணுறாங்க. இங்கே ஒரு 6. ஜடேஜா மற்றும் எம்எஸ் தோனி இந்த சீசனில் இப்போ தான் தடவை பார்ட்னர்ஷிப் அமைச்சிருக்காங்க. இன்னொரு ஷாட் ரவீந்திர ஜடேஜா, இன்னொரு 6. ஜடேஜா ஆன ஃபயருங்க, ராக் ஸ்டார் இந்த ஹவுஸ் தூக்கி அடிச்சிருக்காரு. ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு. அருமையான நாக்காடிட்டு இருக்காரு ரவீந்திர ஜடேஜன். எம்எஸ் தலை தோனி ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. ஸ்பின்னர்ஸை எனக்காட அடிக்க தெரியாதுன்னு சொல்லி அடிச்சாருங்க ஒரு ஷாட்டு, பவுண்டரி. எம்எஸ் தோனிக்கு இன்னொரு ஷாட்டு, இந்த முறையும் தூக்கி அடிச்சிருக்காரு. கனெக்ஷன் கிடைக்கல, ஆனாலும் பவுண்டரி போயிடும் அவரோட பவருக்கு. லாஸ்ட் ஓவர் ஆஃப் த மேட்ச்சு ஜடேஜா தூக்கி அடிச்சிருக்காரு. 6 50 வருது. ஜடேஜாவோட முதல் 50 இந்த ஒரு சீசனில். போன மேட்ச்சில் 49, இந்த மேட்ச்சில் 50. ஆஹா, அந்த செலிப்ரேஷனை பார்க்கறக்கே கோடான கண்கள் வேணும். சரியான நாட்களைவா ஆன ஃபயர் யானி. இங்கே ஜடேஜா தூக்கி அடிச்சிருக்காரு. இன்னொரு பவுண்டரி 6 தொடர்ந்து நல்ல ஃபினிஷ் கிடச்சிட்டு இருக்கு சிஎஸ்கே. இங்கே எம்எஸ் தோனி ஹெலிகாப்டர் டேக் ஆஃப் ஆயிருக்கு. 6. எஸ், ஹெலிகாப்டரில் 6 அடிச்சிருக்காரு தலா தோனி. இங்கே 50 ரன் பார்ட்னர்ஷிப் 2 பேருக்கு நடுவில், வேற லெவல். தளபதிக்கு நடுவில் அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப்பு. இங்கே ஹெலிகாப்டர் வேற லெவல் ஷாட்டு. சிஎஸ்கே வசூல் வருஷம் ஆயிடுச்சு. இங்கே ஒரு ஷாட்டு பைசா வசூல். இங்கே ஒரு ஷாட், பவுண்டரி. லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச்சு டாட் பாலோட முடிஞ்சிருக்கு. 230 ரன் எடுத்தா சிஎஸ்கே, 230 ரன் எடுத்தா ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த மேட்ச் வின் பண்ணுவாங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிஎஸ்கேக்கு 4வது வின் கிடைக்குமா தொடர்ந்து, இல்லை ராஜஸ்தான் ராயல்ஸ் நாங்கள் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி வின் பண்ணுவாங்களா? முதல் பந்து இன் சேஸ் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஹிட்டர் ஆஃப் த ஓப்பனர் ஆட்சாருங்க. முதல் பந்தே பவுண்டரி, சரியான ஷாட்டு. சஞ்சு சாம்சன் சரியான ஃபார்மில் இருக்காங்க. 2 பேரும் தூக்கி அடிச்சார், பவுண்டரி அவருக்கும். ராஜஸ்தான் ராயல்ஸ் செமையாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஷாட்டு, ஈஸியான பவுண்டரி சஞ்சுக்கு. சூப்பரான ஷாட். சேட்டன் வந்தல்லே, சேட்டரியா வந்தல்லே. இங்கே ஒரு ஷாட்டு கேப்லையா? ஆமாம், கேப்பில். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பவுண்டரி. சேட்டனும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் புலந்து எடுக்கிறாங்க. இங்கே சேட்டன்கிட்ட இருந்து 6. அருமையான அடி. சேட்டா என்ன சேட்டா, நியாய தர்மம் இல்லாமல் சேட்டன் அடிக்கிறான், பவுண்டரி. சரியான ஓப்பனிங். 50 ரன் பார்ட்னர்ஷிப் கிடச்சிருக்கீங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. ஒரு பிக் சேஸுங்கும் போது 230 சேஸ் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தெரிக்க விட்டுருக்காங்க. இந்த போட்டியில் நிறையா உசுறு இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லும் போதே பிரசித் கிருஷ்ணா, டி நட்ராஜன் இஞ்சுரி உள்ளே வந்தார். 4 மேட்சுக்கு முதல் மேட்ச் இது தான். 4 மேட்ச்சுக்கு இவர் தான் ஆட போகிறாரு. விக்கெட் எடுத்திருக்காரு, பெரிய விக்கெட். அதுவும் சஞ்சு அவுட்டு. சூப்பரியா பிரசித் கிருஷ்ணா, நாங்கள் நம்பலையா? செம விக்கெட்டனா. இங்கே வந்திருக்காரு நம்மளோட 10 ராணன். விக்கெட் கிடைக்குமா? இல்லை, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வெளியே தூக்கி அடிச்சிருக்காரு. 6 முடிச்சு விட்டிங்க போங்க. இங்கே வாஷிங்டன் சுந்தர் 50 அடித்தார். அடித்த 50 ரன்ஸை கொடுத்துட்டு போடான்னு சொல்லி அடித்தார் ஒரு ஷாட்டு. 6 எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கிட்டே இருந்து வேற லெவல் அடி. ராஜஸ்தான் ராயல்ஸும் செமையாக ஆடிட்டு இருக்காங்க. கருண் நாயருக்கும் 6ங்க. குழந்தை கட்டுறான் போங்க. ரவீந்திர ஜடேஜா டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பெரிய விக்கெட்டை கழட்டி இருக்காரு. ராக் ஸ்டார் ஜடேஜா 50 அடிச்சதோட மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய விக்கெட்டை கழட்டி எடுத்திருக்காரு. வேற லெவல் விக்கெட் இது. ஆக்சுவலாக மேட்ச் டேர்னிங் ஆஃப் த மேட்ச் மூமெண்ட்டாக இருக்குது. அதிக வாய்ப்பு இருக்குது மேட்ச்சில். 48 ரன்னுக்கு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 50 மிஸ் பண்ணிட்டு போகிறாரு. ஐ திங்க் சிஎஸ்கே பேக் ஆன் த கேம். செம பந்து ஆக்சுவலாக தோட்டக்கரையில் விட்டான் பாவம். ஆனால் இங்கே வந்திருக்கிறது ஹிட்மயர் அடிச்சாருங்க ஒரு ஷாட்டு, பவுண்டரி. முதல் பந்தே ஹிட்மயர். அவரை ஈஸியாக கால்குலேட் பண்ணிட முடியாது. ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் இன் RC24 டேஞ்சரஸாக இருப்பாங்க. இங்கே ஒரு ஷாட்டு ஹிட்மயருக்கு, இன்னொரு பவுண்டரி. ஆஹா, இந்த போட்டியில் நிறையா உசுறு இருக்குன்னு நினைக்கிறேன். பிக் சேஸாக இருந்தாலும் 2 விக்கெட் தான் எடுத்திருக்கோம். ஹிட்மயருக்கு இன்னொரு பவுண்டரி. வாஷிங்டன் சுந்தரம் புலந்து எடுக்கிறானு இன்னைக்கு அவருக்கு பவுலிங் சரியாக உள்ளல, பேட்டிங் நல்லா ஆடினாரு. இன்னொரு ஷாட்டு பவுண்டரியோட முடிச்சிருக்காரு இந்த ஓவரை. ஜடேஜா விக்கெட் எடுப்பாரா? இல்லை, அவரே ஹெலிகாப்டர் அடிச்சிருக்காங்க சிஎஸ்கே ஆப்போசிட்டாகவே. சரியான ஷாட்டு. ஹிட்மயர் வேற லெவலில் ஆடுறாங்க போங்க. என்ன ஹெலிகாப்டர், சரியான 6. இந்த போட்டியில் நிறையா உசுறு இருக்குது. இங்கே ஒரு ஷாட்டு, இன்னொரு பவுண்டரி ஃபார் ஹிட்மயர் ஆன ஃபயர். ராஜஸ்தான் ராயல்ஸ் பேக் ஆன் த கேம் சொல்லும் போதே பின்னாடி தூக்கி அடிச்சா ஒரு பவுண்டரி. 230 ரன் சேஸாக இருந்தாலும் விடாமுயற்சியாக சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 51 ரன் பார்ட்னர்ஷிப். சரியான ஒரு போட்டி காத்திருக்குங்க நமக்கு. இன்னைக்கு ஒரு த்ரில்லிங் எண்ட் நோக்கி போயிட்டு இருக்கு இந்த ஒரு போட்டி. ஷாட்டு 6ங்க ஹிட்மயருக்கு.
இங்கே கருண் நாயர் அடிச்சு விட்ருக்காரு ஒரு ஷாட்டு, அவருக்கு ஒரு பவுண்ட்ரி. அவர் ஓப்பனிங்லேருந்து செமையாக ஆடிட்டு இருக்காரு, 1 டவுன்லேருந்து. சாரி, இங்கே 10 ரானா லாஸ்ட் 5 ஓவர் நோக்கி வந்துச்சு. ஈஸியான ஷாட்டு, பவுண்ட்ரியா? அதான் ஷாமி டேய் கருண் நாயர். இங்கே சிம்ரன் ஹெட்மயர் 50 கிடச்சிருக்கு. 2 பேரும் அருமையாக ஆடி இருக்காங்க, 2 பேருக்கு 50. கருண் நாயரும் 50 அடிச்சிட்டாரு. வேறு லெவலில் ஆடிட்டு இருக்காங்க 2 பேர். செட்டில்டு பேட்ஸ்மேன். இந்த எவ்வான டாஸ் சிஎஸ்கேக்கு பெரிய டேஞ்சரஸான டாஸ். ஒரு ஸ்டாக் காத்திருக்க அவுட்டு. எஸ், எடுத்திருக்காருங்க சாம் கரன். ஒரு முக்கியமான நேரத்தில் பெரிய விக்கெட்டை கழட்டி கொடுத்துருக்காரு. சிம்ரன் ஹெட்மயர் செட்டிலான பேட்ஸ்மேன் கோஸ்ட் பேக் டு த பெவிலியன். 21 பால் 51 ரன். சரியான அடி, குழந்தை எடுத்துட்டான். பெரிய விக்கெட்டு காலி. இந்த போட்டியில் சிஎஸ்கே டெஃபனட்டாக உள்ளே வந்துட்டாங்க. ஆனால் பத்தாது, இன்னும் அடிக்கக்கூடிய ஆளுகள் நிறையா பேர் இருக்காங்க. 10 ரானா டு ரியான் பராக். பராக் அடித்தாயா 6. ஃபீல்டு தான் பராக் பார்க்கணும். ரியான் பராக் வெரி டேஞ்சரஸ் பிளேயரு. மேட்ச்சு முடிச்சு விட்ருவானோ? 6ங்க. சிஎஸ்கே பவுலிங் சரியாக உள்ளல. 10 பாலில் 21 தான் வேணும். ரொம்ப ஈஸியாக அடிச்சிருப்பாங்களோன்னு பயமாக இருக்கே. ஷாட்டு ரியான் பராக்கு 6 முடிச்சு விட்டீங்க போங்க. சிஎஸ்கே ஒரு முதல் தோல்வியை நோக்கி தருவாயில் தள்ளப்பட்டுட்டு இருக்காங்க. ரியான் பராக் முடிச்சு விட்டான் போங்க. லாஸ்ட் ஓவரில் வெறும் 5 ரன் தான் தேவை. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு சரியான சேஸ் பண்ணி முடிய போகிறாங்க. ரெக்கார்ட் சேஸ் ஆஃப் ராஜஸ்தான் ராயல்ஸா? அவ்வளோதான். போராடி பார்த்தாரு, 10 ரானா முடியலை. சிஎஸ்கேக்கு ஒரு முதல் தோல்வி இந்த ஆர்சிபிஎல் ஆக்ஷன் எபிசோட்ஸில். முதல் தோல்வி ஃபார் சிஎஸ்கே. சரியான சேஸ், பவுலிங் சரியாக விழலை, பேட்டிங்கில் தான் ஆடணும். ஓகே, வெற்றி தோல்விலாம் போட்டியில் சகஜம். சண்டே, வெனஸ்டே மற்றும் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோஸ் வரும். ஆர்சிபிஎல் வீடியோஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ எப்படி பிடிச்சிருந்தா என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி கூட இருக்குது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். மேன் ஆஃப் த மேட்ச் கருண் நாயருக்கு கொடுக்கப்படுது. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.